ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸ்மித் விக்கிஸ்வர்த் அப்படின்ற ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதங்களை, ஆண்டவருடைய அற்புதங்களை கர்த்தர் அவர்கள் மூலமாய் ஆண்டவர் செய்தார். நிறைய மரித்த மனிதர்களை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் அவருக்கு கிருபை கொடுத்தார். அப்போ அவர் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாருடைய தலையின் மேலே கையை வைத்து ஜெபம் பண்ணும்போது அவளுக்கு உடனே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அப்படியே சுகம் கிடச்சிருச்சாம். அப்போ அன்றைக்கு இருந்த அந்த கமிட்டி இனி நீங்கள் யார் தலைமையிலையும் கையை வச்சு நீங்கள் ஜெபிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று போட்டாங்களாமா. அப்போ இவர் ஆராதனை நடந்து முடிந்த உடனே எல்லாரிடத்துலையும் இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்களுடைய கைகளை உங்கள் தலையின் மேல் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு அந்த அவங்களுடைய தலையின் மேல் கையை வைத்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஃபர்ஸ்ட் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். இவருடைய கரங்களை வைத்து எப்படி ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்துச்சோ அப்படியே அவர்கள் தங்களுடைய கரங்களை வைத்து ஜெபிக்கும் போதும் அற்புதம் நடந்துச்சாமா. இப்படி அவர் ஒரு கர்ச்சிப்பை ஜெபம் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, இது அற்புதம் நடக்கும்னா அந்த கர்ச்சிப்பு கையில் வாங்கினோன்னா அந்த அற்புதம் நடக்குமா. இப்படி கர்த்தர் அந்த தேவ மனுஷனை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ ஒருத்தங்க கேட்டாங்களாமா, இது எப்படி நடக்குது இந்த அற்புதம் எல்லாம்? அவர் சொன்னாராமா, என் மேல் தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறது. ஆமேன். உன்னதமானவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வரும்போது அவர்கள் மூலமாக ஆண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஸோ ஆண்டவர்